2011 பாஜக மூத்த தலைவர் அத்வானி ரத யாத்திரை சென்ற வழியில் பைப் வெடிகுண்டு வைத்த வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைக்கிறார். குருசாமி, விவரங்கள். நந்தா, கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் பல்வேறு வெடிகுண்டு மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த முக்கிய தீவிரவாதிகள் 2 பேர் கோவை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் இவர்கள் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 2011ஆம் ஆண்டு பாஜகவுடைய மூத்த தலைவராக இருந்த அத்வானி ரத யாத்திரை செல்லும் பொழுது, மதுரையிலிருந்து திருமங்கலம் வழியாக செல்லும் பொழுது பாலத்தின் கீழ் வெடிகுண்டு வைத்து அவரை தாக்குவதற்கான ஒரு முயற்சியானது நடைபெற்றது. இந்த சம்பவத்தில் காவல்துறை அப்போதே துரிதமாக செயல்பட்டு பைப் வெடிகுண்டை கைப்பற்றியிருந்தது. இந்த வழக்கு நீண்ட காலமாக காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதே போல 2013ஆம் ஆண்டு பாஜக அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்த வழக்கு, இதே போல கோவை வெரைட்டிகால் பகுதியில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பு வளாகத்தில் வெடிகுண்டு வைத்த வழக்கு என பல்வேறு வழக்குகள் இவர்கள் மீது இருக்கிறது. அபுபக்கர் சித்திக் மற்றும் முகமது அலி ஆகிய இருவரை தமிழகத்தில் கூடிய பல்வேறு காவல்துறையினர் அவர்களை தேடி வந்த நிலையில் இவர்கள் இருவரும் பெங்களூரில் இருப்பது கோவை போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து கோவையிலிருந்து தனிப்படை போலீசார் பெங்களூரு சென்ற நிலையில் அந்த நபர்கள் தீவிரவாதிகள் இருவரும் பெங்களூரிலிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் பொழுது அவர்களை பின்தொடர்ந்து சென்று ஆந்திர மாநிலம் அன்னையா மாவட்டத்தில் வைத்து இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அபுபக்கர் சித்திக் நாகூர் பகுதியைச் சேர்ந்தவர், முகமது அலி திருநெல்வேலி அருகே இருக்கக்கூடிய மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர். இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் கோவை போலீசார் அந்த இருவரையும் சென்னையில் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தேடப்பட்டு வந்த முக்கிய தீவிரவாதிகள் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நந்தா, நன்றி குருசாமி விவரங்களுக்கு.